இது நம்ம வீட்டிலேயே காய்ச்ச குட்டி குட்டி பாவக்காங்க. இந்த பாவக்காவை வச்சு தான் மசாலாலாம் போட்டு சூப்பரான முறையில் பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோங்க. அதாவது பாவக்காவை போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாவக்காவை இந்த மாதிரி நைஸாக ரிங்கு மாதிரியே வெட்டி எடுத்துக்கிறோங்க. வெட்டி எடுத்துகிட்டு இந்த பாவக்காயில் உள்ள விதை எல்லாத்தையுமே நீக்கிக்கிறோங்க. நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடியே லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் நீக்கிடலாங்க. நீக்கிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது அந்த ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு சரியான ஸ்லைஸாக வராது ரவுண்டாக. அதனால தாங்க விதையோடு வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விதையை பிரித்து எடுக்கிறோங்க. எல்லா விதையும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஆனால் பிரித்து எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க. வாஷ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தயிரை கொஞ்சமாக எடுத்துக்கிறோங்க. அந்த தயிரோடையே கொஞ்சமாக உப்பை போட்டுட்டு அந்த அலசி எடுத்து வச்சுருக்க பாவக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 15 நிமிஷம் மூடி தனியாக வச்சிடுறோங்க. அப்போ தான் அந்த பாவக்காயோட அந்த துவர்ப்பு டேஸ்ட்டோட அந்த புளிப்பும் சேர்ந்து நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ என்னென்னா ஒரு தட்டில் கடலை மாவு, சோள மாவு, ஜீரகம், மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதில் ஒரு பொருள் சேர்க்க மறந்துட்டோம், கலர் பவுட்ரு, அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தயிரில் ஊற வச்ச பாவக்காவை அப்படியே அந்த தயிரை வடிகட்டிட்டு பாவக்காவை மட்டும் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோங்க. இதில் தண்ணி எதுவும் கலக்க வேண்டியில்லை. அந்த தயிரில் உள்ள ஈரப்பசையே போதுங்க. அதை அப்படியே ஃபுல்லாக நல்லா பிரட்டி எல்லா மசாலாவும் எல்லா பாவக்காயிலையும் நல்லா படுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு இதையும் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடுறோங்க. அப்போ தான் அந்த மசாலா அது உள்ளே சேருங்க. அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. வடை சுடுற அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிடாதீங்க. இதுக்கு கொஞ்சமான எண்ணெய் ஊற்றினாலே போதுங்க. ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிறோங்க. அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் பொரிச்சிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் பொரிச்சிடக்கூடாதுங்க. இதுதான் பதம். இந்த கலர் வர்ற அளவுக்கு நல்லா முருவலாக பொரித்து எடுத்துக்கணுங்க. அதாவது ரொம்ப முருவலாகவும் இருக்கக்கூடாது, சிப்ஸு மாதிரி. ரொம்ப பார்த்திங்கன்னா தரன்னு இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இருக்கிற எல்லா பாவக்காவையும் இந்த மாதிரியே போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறோங்க. பாவக்காய் நீங்கள் போடும்போதே தனித்தனியாக பிரித்து போட்டுருங்கங்க. மொத்தமாக எடுத்து டப்புன்னு போட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், பொரியும் போது மொத்தமாகவே இருக்கும், தனித்தனி பீசஸாக இருக்காது. எல்லா பாவக்காவையும் சூப்பராக பொரித்து எடுத்தாச்சுங்க. சூப்பரான சுவையான பாவக்காய் ஃப்ரை ரெடிங்க. நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.